உங்க 3 பேருடைய நட்பை பத்தி காட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் நண்பர்களான கதையை சொல்லுங்க சிங்கராஜா. ரொம்ப பெரிய கதை இது. ஒரு நாள் சவுத்தோர காட்டுல நான் எங்க அப்பா ஓனாய்கிட்ட இருந்து தப்பிக்க நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். சிங்கராஜா, அந்த ஓனாய் எப்போ வேணாலும் இங்க வரலாம். நீ நீ இங்கிருந்து ஓடிருப்பா, ஓடிரு. இல்லை அப்பா, நான் அவங்கள தனியாக விட்டுட்டு போகவே மாட்டேன். மகனே, நம்ம 2 பேர்ல ஒருத்தராச்சு கண்டிப்பா உயிரோட இருந்தே ஆகணும். என்னால ஓட முடியாதுப்பா. நீ ஓடுப்பா, ஓடு. இல்லப்பா, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது என்னால. அப்ப அங்க வந்த ஓனாய் கூட்டம் அவங்கள சுத்தி வளைச்சிடுச்சு. இப்போ தப்பிச்சு நீ எங்கே போகிற விக்ரம் சிங்? நான் உங்ககிட்ட சொன்ன இல்லை, ஒரு நாள் உன்னை நான் கொல்ல போகிறேன். என்ன கொல்லணும்னா என்ன கொண்டு போடுறு. ஆனா என் பையனை தயவு செஞ்சு விட்டுரு. அப்பா, நீங்கள் இவங்க முன்னாடி இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. நாமும் சிங்கம், சத்தாலும் கூட சிங்கம் மாதிரி தான் நம்ம சாகணும். என்ன திமிரு? இப்பவே அந்த திமிர நான் அடக்குற பாரு. கல்லோ, இவன் அப்பாவை கொன்னு போடுங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் இல்லாத மாதிரி நான் பண்ணிடுவேன். அடேங்கப்பா விக்ரம் சிங், இவனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ கண்டிப்பா உன்னோட புள்ளதா போல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் உங்களை கடிச்சு சாப்பிட போகிறோம். ஓனாய் கூட்டம் அவங்க 2 பேரையும் தாக்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய குரங்கும் அதோட குழந்தையும் அங்க வந்தாங்க. இருங்க, இது எங்களோட ராஜா. நாங்கள் உயிரோட இருக்கும்போது இவங்களை நீங்கள் தொடவே முடியாது. சரி சரி, உன்னை கொன்னுட்டு அவங்கள நான் கொல்றேன். அப்போதான் மஜாவாக இருக்கும். என்ன நண்பர்களே? ஆமாம் ஆமாம். அப்படி ஓனாய் கூட்டம் அவங்கள சாகடிக்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு அதோட புள்ள கிட்ட சொல்லிச்சு, சின்னு, ராஜாவோட பிள்ளைய கூட்டிட்டு இங்கிருந்து ஓடிரு. நாங்கள் 2 பேரும் இதுக்கிட்ட சண்டை போடுறோம். சரிங்க அப்பா, வாங்க சிங்கராஜா. அப்படி சிங்கமும் குரங்கும் ஓநாய்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஓநாய்களும் அவங்கள பலமா தாக்குனாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அந்த ஓநாய் கூட்டம் குரங்கு அப்புறம் சிங்கத்தை சாகடிச்சிட்டாங்க. அங்க குரங்கு சிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. இது பாதுகாப்பானதா? இல்லை, ஓனாய் இங்கே வராதா? இங்கே ஓனாயோட கழுகுங்க அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஏரியா தெரியுமா? அப்ப அங்க ரொம்பவும் கொடூரமான நிறைய கழுகுங்க வந்துச்சு. சிங்கராஜாவையும் குரங்கையும் அதுங்க சுத்தி வளைச்சுதுங்க. ஐயோ கடவுளே, இது ஆபத்தான கழுகு. இப்போ என்ன பண்றது? ஐயோ, இது ரொம்ப ஆபத்தானது. இது நம்மளை கொத்தி கொத்தி கொன்னு போடுறோம். அப்படி சிங்கமும் குரங்கும் பயந்து போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கழுகு அவங்க கிட்ட சொல்லுச்சு, வா, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் 2 வேட்டை கிடைச்சிருக்கு. ஆடா, இது அதான் இவங்க அப்பாவை ஓனாய்ங்க கொண்டு போட்டுருச்சு. என் கண்ணார அவங்க சாகுறத நான் பார்த்தேன். என்ன? இப்போ இது சாவுறத உன் கண்ணால பாரு. நண்பர்களே, இத நீங்க போய் தாக்குங்க. கழுகுங்க எல்லாருமே அவங்கள தாக்க வரும்போது அங்க ஒரு ஆடு வாயில தீப்பந்தத்தோட அங்க வந்துச்சு. அங்க காஞ்சிருந்த புல்லுக்கு அது நெருப்பு வச்சுது. அட, இந்த நெருப்பை யாரு மூட்டினது? ஓடுங்க, இங்கிருந்து ஓடுங்க. நெருப்பு பார்த்து கழுகுங்க எல்லாமே பயந்து ஓடி போச்சு. அப்ப அங்க வந்த ஆடு இப்படி சொல்லுச்சு, உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீ யாரு நண்பா? என்னோட பேரு சமேலி. ரொம்ப நன்றி சமேலி. நீ சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த கழுகு எங்களை சாப்பிட்ருக்கோம். ஆமா, நீ நெருப்ப எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? என்னோட வீட்டுல இருந்து. வாங்க, உங்களுக்கு நான் என்னுடைய வீட்டை காட்டுறேன். இதுதான் என்னுடைய வீடு. நான் இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது கழுகு இருக்கிற ஆபத்தான ஏரியா ஆச்சே. இந்த கழுகுங்க தான் எங்க அப்பா அம்மாவை கொன்னது. அன்னையில இருந்து நான் இங்கே இருந்துகிட்டு இதுங்க கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க உனக்கு பயமா இல்லையா? இங்க ரொம்ப ஆபத்து இருக்கு. இந்த உலகத்துல நாம எங்க போனாலும் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கும். தப்பிச்சு எங்க தான் போறது? இப்போ நம்ம 3 பேருமே அனாதை ஆகிட்டோம். நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாமா? இன்னிலிருந்து 3 பேரு நண்பர்கள். நாம 3 பேருமே இருந்து புது உலகத்தை உருவாக்கலாம். இதான் எங்களோட நட்பு கதை. ஓஹோ, நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களா? உண்மையிலே இது சந்தோஷம்தான். ராஜா ஆனதுக்கு அப்புறமும் இவங்க எல்லாரும் கூட நீங்க ஒன்னா இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்தான்.
நாங்க 3 பேரா இருந்தாலும் எங்களுக்கு உயிர் ஒண்ணுதான். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ராஜா. உங்கள மாதிரி ராஜா எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அதனாலதான் நாங்க எல்லாரும் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம். அப்படி எல்லா காட்டுல இருக்கிற விலங்குகளும் சிங்கராஜாவை பாராட்டினாங்க. ராத்திரி நேரம் 3 நண்பர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காட்டில் இருக்கிற எல்லா விலங்கும் சிங்கராஜாவை எப்படி மதிக்கிறாங்க? எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நீங்க என்னோட உயிரை காப்பாத்தலன்னா நான் இங்க இருக்கவே மாட்டேன். நமக்குள்ள இருக்கிற இந்த நட்பு எப்பவுமே இப்படியே இருக்கணும். ஒரு நாள் கரடி, நரி, மான் காட்டுல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தாங்க. அங்க தண்ணி நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆறை பார்த்தாங்க. அங்க பாருங்க தண்ணி. தண்ணிய பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இருக்காத பின்ன. இந்த வருஷம் மழை சரியா பெய்யவே இல்ல, காட்டுல தண்ணியும் இல்ல. அதனாலதான் தண்ணி தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு. அது என்னமோ சரிதான். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இடம் ரொம்பவும் ஆபத்தானதாமா. ஆமா ஆமா, அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பணும். அப்படி அவங்க 3 பேர் அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அடிப்பட்ட கழுகு அப்புறம் ஓநாயுடைய கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. 3 பேரும் அடிபட்டு இருந்த அவங்க பக்கத்துல போனாங்க. அட, இது கழுகும் ஓநாயும். இவங்க எதுக்காக இப்படி காயப்பட்டிருக்காங்க? இதுங்க கொடூரமான மிருகங்க. அப்பாவி மிருகங்களை கொன்னு தின்னுடுங்க. வாங்க இங்க இருந்து போயிடலாம். ஆனா இவங்களுக்கு அடிபட்டு இருக்கே, நாம இவங்களுக்கு உதவி செஞ்சுதானே ஆகணும். அட, ஆனா இவங்க ஆபத்தானவங்க. இவங்களுக்கு நாம ஏன் உதவி செய்யணும்? சிங்கராஜா சொன்னத நீ மறந்துட்டியா என்ன? கஷ்டத்துல இருக்கிறது எதிரியா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நாம அந்த நேரத்துல உதவி செஞ்சாதான் நல்லது. சரி வாங்க, இவங்க 2 பேரை சிங்கராஜா கிட்ட நாம கூட்டிக்கிட்டு போகலாம். சரி. அப்படி 3 பேரும் சேர்ந்து அடிபட்டு இருக்கிற அவங்க 2 பேரையும் ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மகாராஜா வாழ்க. சொல்லுமானே, இந்த 2 பேரு யாரு? இவனை எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்த? மகாராஜா, இவங்களை கூட்டிட்டு வந்தது நாங்க. இவங்க காட்டுக்கு வெளியில அடிபட்டு இருந்த நிலைமையில எங்களுக்கு கிடைச்சாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அவங்க தான் சொன்னாங்க. சிங்கராஜா சொல்லிருக்காரு, அடிபட்டது எதிரியா இருந்தாலும் உதவி செய்யணும்னு. பாலு சரியா சொல்லிருக்கான். சித போய் மருந்து வேறெல்லாம் எடுத்துட்டு வா. நாம அந்த காயத்தை குணமாக்கி ஆகணும். சிங்கராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு உதவி பண்றீங்களா? ஆமா. நீ மறந்துட்டியா? இவங்க தானே நம்ம குடும்பத்தை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சவங்க. நண்பர்களே, நம்ம அப்பாவை கொண்ட அந்த ஓநாய் இது இல்ல. அப்படி இருந்தாலும் இது ஓநாய் தானே. அவன் சரியாதான் சொல்றான் சிங்கம். இவங்க 2 பேருமே ரொம்பவும் ஆபத்தானவங்க. இவங்க தான் நம்மள அனாதையா ஆக்குனாங்க. நாம கண்டிப்பா இதுக்கு உதவி பண்ணக்கூடாது. நாம இங்கேயே இதை கொன்னு போட்டாகணும். இல்ல, ஒரு ராஜாவா இருந்து நாம அடிப்பட்டவங்கள கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடம் இருக்கிறதுக்கு அதிகாரமே இல்ல. இந்த விஷயத்துல சிங்கம் குரங்கு ஆட்டுக்கு நடுவுல ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. கடைசியில சிங்கம் ரொம்ப கோவமா சொல்லுச்சு. நீங்க 2 பேருமே வாய மூடுங்க. நான் இவங்கள கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்படிதான் பண்ண போறீங்கன்னா நாங்க இனிமே உங்க கூட இருக்க மாட்டோம் சிங்கம். வாட நம்ம போலாம். இந்த சின்ன விஷயத்துக்காக என் நட்பைய நீ விடுறியா? நண்பன் எதிரிக்கு சாதகமா நின்னானா அவன் கண்டிப்பா நம்ம நண்பனே இல்ல. அப்படி ஆடு குரங்கு 2 பேருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. சுன்னு நில்லு, என் பேச்சை கேளு. ஆனா 2 நண்பர்களும் சிங்கம் சொன்னதை கேட்கவே இல்ல. அந்த காட்டை விட்டுட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. மகாராஜா, அவங்க 2 பேரும் உங்களுடைய நண்பர்கள். அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க. கவலைப்படாத நண்பா, அவங்க கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க. நீ போய் மருந்து எடுத்துட்டு வா. சரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி சிறுத்தை மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்காக போச்சு. இந்த பக்கம் ஆடும் குரங்கு தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போய் சின்ன குடிசையை கட்டி அதுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நான் சிங்கம் இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் கனவுக்குள்ள நினைச்சே பார்க்கல. நம்ம சின்ன வயசு நண்பன் நமக்கு எதிரியா ஆவான்னு. இனி அவன் நம்மளுடைய நண்பனே இல்லையே. என்னிலிருந்து அவன் பேச்ச கூட நம்ம இருக்கக்கூடாது. அவனை பத்தி நம்ம பேசவே கூடாது. அப்படி அந்த விஷயத்துல பாலிய நண்பர்கள் இப்போ எதிரிகளா மாறிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கழுகு ஓநாயும் குணமாயிட்டாங்க. சிங்கராஜா, நீங்க சரியான நேரத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணீங்க. அதனால நாங்க உயிர் பழைச்சிட்டோம். இந்த நன்றிய நாங்க எப்பவுமே மறக்கவே மாட்டோம். அப்படி சிங்கராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சது. சுன்னு அப்புறம் சமாளி எங்க போனாங்கன்னு தெரியலையே.
நான் போய் கண்டிப்பா அவங்கள தேடி ஆகணும். சிங்கம் அவனுடைய நண்பர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டு விட்டு வெளியில வந்தான். சொன்னு சமேலி. அப்படி சிங்கம் அவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு போச்சு. அப்ப அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல 3 ஓநாயும் 2 கழுகும் வந்து நின்னுச்சு. அட, இது சிங்கராஜா தானே? வா வா, இத நாம கொண்டு சாப்பிட்டுலாம். ஆமா ஆமா, ராஜாவை கொண்டு மொத்த காட்டையும் நாம ஆக்கிரமிச்சுக்கலாம். எனக்கு இதோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதோட கண்ணை குத்தி குத்தி சாப்பிட போதேன். வாங்க வாங்க, அது ஓடுறதுக்கு முன்னாடி நாம அதை பிடிச்சி சாப்பிட்டுலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜாவை சுத்தி வளைச்சாங்க. யார தேடுற சிங்கராஜா? உன்னோட சாவு உன் கண்ணு மூடி அடியே இருக்கு. பாருங்க, நான் போயிடுறேன். நான் உங்க கூட சண்டை போடல, ஆனா நாங்க உன் கூட சண்டை போடுறோம். தம் இருந்தா தனியா வந்து என்கிட்ட சண்டை போடுங்க. நாங்க ஓனா இங்க ஏமாத்துறது, ஒன்னா சேர்ந்து வேட்டையாடுறது எங்களோட பழக்கம். எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க, தாக்குங்க. எல்லாருமே சேர்ந்து சிங்கராஜாவை காயப்படுத்தினாங்க. சிங்கராஜா, உன் ஜோலி முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிங்கத்தை கொல்ல முன்னாடி வந்தாங்க. அப்பதாங்க ஆடும் குரங்கும் 2 பேரும் வந்தாங்க. நில்லுங்க, நாங்க இருக்கும்போது எங்க நண்பனை உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆடு கொல்ல போறியா? நண்பர்களே, பாத்தீங்களா? ஒரு ஆடு போய் ஓநாய கொல்லுதான். இல்ல, எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையை எரிச்சவங்க நாங்க, ராவணனையே நாங்க எதிர்த்தவங்க. நீ எல்லாம் என்ன? நண்பர்களை பார்த்ததும் சிங்கம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சொன்னு சமேலி, உன்னை இங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியா சிங்கராஜா, நான் சொன்னேன் இல்ல, இந்த ஓனாய்ங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு. இவங்க எப்படிப்பட்டவங்க தான்? ஒருத்தங்களை ஏமாத்துறது இவங்களுக்கு கை வந்த கலை. அரே அடே, இந்த டயலாக் எல்லாம் சொர்க்கத்துல போய் நீ சொல்லு. கொஞ்ச நேரத்துல நீங்க 3 பேருமே சாக போறீங்க. ஆ, கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் நாங்க கொத்தி பிச்சு எல்லாம் சாப்பிட போறோம். நண்பர்களே, தாக்குங்க. அப்படி அந்த ஓநாய் கூட்டமும் கழுகு கூட்டமும் சிங்கராஜாவை தாக்க முன்னாடி வரும்போது சிங்கராஜாவுக்கு பின்னாடியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யாராச்சு சிங்கராஜாவை அவங்க நண்பர்களை தொட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். நாங்க இருக்கும்போது யாருமே அவங்கள தொடக்கூட முடியாது. அப்போ சிங்கம் பார்த்துச்சு. ஏற்கனவே காப்பாத்தின ஓநாயும் கழுகும் அங்க வந்து நின்னுட்டு இருந்துச்சு. நல்ல வேலை பண்ணா கண்டிப்பா கடவுள் நல்லது செய்வாங்க. நான் நினைச்சு பார்த்ததே இல்ல, ஒரு ஓநாயும் கழுகும் நமக்கு உதவி செய்யும்னு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க, நாங்க எப்பவும் உங்க கூட இருப்போம். நீ எங்க ஆளா இருந்து அவங்களுக்கு உதவி பண்றியா? ஏய், நீ எதுக்கு அவங்க பக்கத்துல நிக்கிற? சிங்கராஜா எங்களை காப்பாத்திருக்காங்க, அவங்கள காப்பாத்துற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க உயிரை பணைய வச்சாச்சு, அவங்கள காப்பாத்துவோம். ஆனா இது ஓநாய்க்கு எதிரானது. நீ எங்களுக்கு தர்மத்தை சொல்றியா? சிங்கராஜோட அப்பாவை நீங்க கொண்டு போட்டீங்க, அப்படி இருந்தாலும் இவங்க எங்களை காப்பாத்தினாங்க. இதோட பெரிய தர்மம் என்ன இருக்கு? உங்களை மாதிரி கெட்ட ஓநாய்ங்க கழுங்களால எல்லாருமே கெட்ட பேரு வாங்குறாங்க. அப்படி ஓநாய் சொன்னதை கேட்டு ஓநாய் கூட்டம் இப்படி சொல்லுச்சு. உங்க 2 பேரோட நல்ல மனசை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நீங்க எங்க கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. உங்க உயிரை காப்பாத்தின இந்த சிங்கராஜாவை கொண்டு போட்டா எங்களுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. எங்களை மன்னிச்சிருப்பா. ஓநாய் கூட்டமும் கழுகு கூட்டமும் சொன்னதை பார்த்து சிங்கராஜா சந்தோஷப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் களவாணி மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னிலிருந்து நாங்க ஒரு காவலனா இருப்போம். பாரு குரங்க, அன்பால உலகத்தையே வெல்லலாம். ரத்தம் பகைய ரத்தத்தை சிந்திதா அடையணும். ஆமா, இன்னைக்கு தெரிஞ்சது. மன்னிக்கிறவங்க பெரிய மனசுங்க. எங்களை மன்னிச்சுடு சிங்கம். ஒன்னு சொல்லி நான் உங்களை எல்லாரையும் மன்னிப்பேன். இனிமே நாம எல்லாருமே நண்பர்களா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடவே கூடாது. நாங்க இதை ஏத்துக்கிறோம். அப்படி அன்னையில இருந்து எல்லாருமே ஒன்னா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. காட்டுல மழை இல்லாம எல்லாம் காஞ்சு போயிருந்தது. அத பார்த்து சிங்கராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. எல்லா மிருகங்களும் பசியிலையும் பட்டினியிலும் இருந்தது. மகாராஜா, உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியும். காட்டுல மழை பெய்யறதுக்காக நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு முனிவர்கிட்ட போவோம். மழை வர்றதுக்கான வழி அந்த சாமியார்ட்ட கிடைக்கும். அப்படின்னா சரி, நம்ம இன்னைக்கே முனிவர்கிட்ட போவோம். முனிவரே, காடெல்லாம் வறண்டு கிடக்கிறது. ஆறு மற்றும் ஏரிகளும் வற்றி போய் விட்டது. மிருகங்கள் தாகத்தால் தவித்து இறக்கின்றன. ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் முனிவரே. உன் காட்டோட நிலைமை நல்லா இருக்கணும்னா ஒரு கர்ப்பவதி ஆட்டால தான் முடியும். ஒரு ஆட்டின் கையில் காட்டின் ரட்சிப்பா? எனக்கு புரியவில்லையே. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சம்பான்னு ஒரு கர்ப்பமான ஆடு இருக்கு. அந்த ஆட்டு எப்போ பாகிஸ்தான் நதியில குளிக்கிறானோ அப்போதான் உன் காட்டுல மழை பெய்யலாம். ஆனால் அந்த ஆட்டை எங்கு கண்டுபிடிப்பது முனிவரே? பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் சம்பா இருக்கா. போங்க, அங்க போய் தேடுங்க. சிங்கராஜா தன்னோட எல்லா கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு சம்பா ஆட தேடுறதுக்காக பாகிஸ்தான் சைடு நடந்து போறாரு. மகாராஜா, அங்க பாருங்க, அங்க பாகிஸ்தான் தெரியுது. அதோ நதியின் அந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ளது. முனிவர் சொன்னது பாகிஸ்தான் அருகில் உள்ள காட்டில் சம்பா இருக்கின்றாள். அப்படின்னா சம்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா. ஆம், வாங்க அவளை தேடுவோம். எல்லாரும் சேர்ந்து சம்பாவை தேடுறாங்க. அப்பா அவங்க சம்பாவை பாக்குறாங்க. நீதான் அந்த சம்பாவா? ஆமா, ஆனா நீங்கெல்லாம் யாரு? என் பெயர் சிங்கராஜா. நான் கீர் எனும் காட்டிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். எங்க காட்டு ரொம்ப வறந்து போய் இருக்கு. அப்போ பாபா என்ன சொன்னாரன்னா மழை வர வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுவாரணி. ஒருவேளை என் வீட்டுக்காரர் இங்க இருந்தாருன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்க முடியும். அப்போ இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா? அப்போ உங்க கணவர் எங்க? என் புருஷன் ஒரு மந்திரவாதி. அவர் ரொம்ப சக்திசாலியார். ஆனா ஒரு நாள் ராட்சசன் கையால இறந்துட்டாரு. அப்படியா? அப்போ அண்ணா அவங்கள மந்திர சக்தி உங்களுக்கு தெரியாதா? அவரோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. எப்ப அவரோட குழந்தை பிறக்குதோ அந்த நிமிஷத்துல என்னோட கணவனோட எல்லா சக்தியும் எனக்குள்ள வந்துரும். ஆமா, ஆனா முனிவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த மந்திர சக்தி உனக்குள்ள வரணும்னா நீ போய் அந்த பாகிஸ்தான்ல உள்ள நதியில குளிச்சுட்டு வரணும். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கீங்க, அத முதல்ல எனக்கு சொல்லுங்க. எங்க காடு வறண்டு போயிருக்கு. எங்க காட்டுல மழை பெய்யணும்னா நீ போய் பாகிஸ்தான்ல உள்ள அந்த நதியில குளிச்சுட்டு வரணும். ஒருவேளை என்னோட பாகிஸ்தான்ல குளிக்கிறதுனால உங்க காட்டுல மழை பெய்யுதுன்னா நான் அந்த ஆபத்தை எதிர்க்க ரெடியா இருக்கேன். ஆமா, இதனால எங்களோட பிரச்சனையும் தீந்துரும், உனக்கும் மந்திர சக்தி முழுசா கிடைச்சிரும். சரி, அப்பனா நாளைக்கு காலையில நம்மள பாகிஸ்தான் போலாம். இத கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பயணத்துக்கான ஏற்பாடு செய்யுங்கள். நாளைக்கு நம்ம எல்லாரும் பாகிஸ்தான் போகிறோம். அடுத்த நாள் சிங்கராஜா, சம்பா ஆடு மற்றும் எல்லா விலங்குகளுமே பாகிஸ்தான் காட்டுக்குள்ள போறதுக்காக கிளம்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நதி வந்தது. ராஜா சிங்கம் தண்ணியில காலு வச்ச உடனே அப்போ நதியில இருந்து ஒரு ராட்சசன் வரான். அரே அருவிகட்ட மிருகங்களாரா, நீங்க இந்த நடி கடுகு போட முடியாது. ஒருவேளை யாருன்னு இந்த நடி கடிக்கல நினைச்சா அவங்கள நான் உயிரோட விட மாட்டான். ராட்சசன் சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா சரியான நேரத்துல சம்பா சொல்றா, ராட்சசனையா, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் மந்திரவாதி மங்களோட மனைவி. என்ன என்ன நீ மந்திரவாடி மங்களோட மனைவியா? ராட்சசனையா, ஆனா பாகிஸ்தான் நீ எதுக்கு போற? பாகிஸ்தான்ல இருக்கிற அருவில நான் குளிச்சேனா என் வயித்துல வளர்ற மந்திரவாதியோட வாரிசுக்கு இன்னும் சக்தி கிடைக்கும். இதனால் எங்கள் காட்டில் மழை பெய்யும். எங்கள் காடு பல பல ஆண்டுகளாக வறட்சி அடைந்துள்ளது. நீங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறா, அதுக்கு தான் நான் உங்களை தடுக்க மாட்டான். போங்க. சம்பா கூட எல்லா விலங்குகளும் நதியை கடந்து போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் பாகிஸ்தான் காட்டுக்குள்ளார வந்துடுறாங்க. இதோ பாருங்க, நம்ம இப்ப பாகிஸ்தான்ல உள்ள காட்டுல இருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ரொம்ப சீக்கிரம் அந்த அருவி கிட்ட நான் போகணும். அதுல குளிச்சு நான் என்னோட சக்தி எல்லாம் வர வைக்கணும். அப்புறம் உங்க காட்டுலயும் மழை வர வைக்கணும். அங்க பாகிஸ்தானோட சிங்கராஜாவும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு. வசீரியாலா, கடந்த 5 வருஷமா நம்ம காட்டுக்குள்ள மழையே இல்ல. அதுக்காக அதனால மிருகத்துல எல்லாம் தண்ணி இல்லாம தாங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளா நீங்க பசியோட பட்னியோட இங்க காட்டுல வாழ்றது? இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப அங்க திடீர்னு ஒரு பறவை வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்தியா மிருகத்துல எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள வருது நான் கண்ணாரா பார்த்தா. அவங்க கூட ஒரு ஆடு இருக்குதா? சொல்லுங்க ராஜா. நான் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பறவையோட பேச்சு கேட்டு சிங்கராஜா அதிர்ச்சி ஆகல. அதுக்கு பதிலா வேக வேகமா சிரிச்சாரு. அத பார்த்ததும் கரடி என்ன கேக்குதுன்னா, மன்னிச்சுக்க ராஜா, நீங்க எல்லாரும் அவங்கள பத்தி தான் எதிர்பார்க்கறாரா? இன்னும் ஒண்ணுமே புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு ஃபக்கீர் பாபா என்கிட்ட சொன்னாரு,
பாபா, எங்க காட்டுல ரொம்ப வருஷங்களாக மழையே பெய்யல. மழை பெய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. உன் காட்டுக்குள்ள மழை வரி வைக்கிறதுக்கும் உன்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. அது உன்னால பண்ண முடியுமா? என் நாட்டுக்காக நான் எதையும் செய்வேன் பாபா. சரி, அப்பன்னா கேளு. இந்தியன் காட்டுக்குள்ள செம்பானே ஆடு மாச்சமா இருக்கு. அவன் நீ எப்படோ பாகிஸ்தான் காட்டுக்குள்ள கூட்டு வந்தி அந்த நதியில குளிக்க வைக்கினா உங்க காட்டுல மலையே மலை. புரியுதா அவனுக்கு? அந்த ஆடு தன்னோட விருப்பத்தினால இல்ல, நம்மளோட விருப்பத்தினால வருது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்றபடி கேட்டா போதும். அப்புறம் சிங்கராஜா என்ன சொன்னார்னா, இந்துஸ்தானோட எல்லா விலங்குகளையும் நம்ம வரவேற்கலாம். மகாராஜா, நம்ம எதிர் நாட்டு விலங்குகள் ஏன் வரவேற்கிறோம்? இது ஒரு வரவேற்பு இல்ல, இது ஒரு சதி. கொஞ்ச நேரத்திலேயே இந்துஸ்தான் பாகிஸ்தானோட விலங்குகள் எதிரில நிக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட விலங்குகள் இதயத்துல இருந்து வரவேற்கிறாங்க. இது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க எங்களை மனப்பூர்வமா வரவேற்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க நண்பர்களே, நீங்க எல்லோரும் பாகிஸ்தான் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க ஒரு அருவியை தேடிட்டு இருக்கோம். அதுல நான் குளிக்கணும். சம்பா அந்த நதியில குளிச்சிட்டு வந்தானா எங்க காட்டுல நல்ல மழை பெய்யும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. நல்லது செய்யறதுக்கு எதுக்கு தாமதிக்கணும்? வாங்க நதி பக்கம் போகலாம். அப்புறம் சிங்கராஜா எல்லாரையும் அந்த அருவி கிட்ட கூட்டிட்டு போகுது. அங்க சம்பாவும் மத்த எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. அந்த அருவியில குளிச்ச உடனே அந்த ஆடுக்கு ரொம்ப சக்தி வருது. அப்புறம் சம்பா வெளியே வந்த உடனே அவ வயித்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வந்துருது. இத பார்த்த உடனே ஆடோட சிங்கராஜா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ ஹுஷாமுதீன், ஹுஷாமுதீன், எல்லோருக்கும் முபாரக். எனக்கு அலியாவரம் கொடுப்பவன் பாகிஸ்தான் மண்ணில் பிறந்து விட்டான். சிங்கராஜா இது சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்க ஆயுள அதிகமா ஆக்குறவன் பிறந்துட்டானா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னிடம் ஃபக்கீர் பாபா சொன்னது, இந்தியாவின் கர்ப்பிணி ஆட்டின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஆட்டுக்குட்டியை நான் சாப்பிட்டால் சாகாவரம் பெற்று விடுவேன் என்று. ஆனா முனிவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சம்பா பாகிஸ்தான்ல உள்ள ஆத்துல குளிச்சான்னா எங்க காட்டுல மழை பெய்யும்னு. நீங்கள் இந்தியர்கள் ரொம்ப அப்பாவிகள். என்ன சொல்றீங்க? நீ போன அந்த முனிவர்கிட்ட இந்த குள்ள நரி தானே கூட்டு போச்சு. ஆமா, நீ சிங்கமா இருந்தாலும் ரொம்ப முட்டாளா இருக்கிற. இந்த குள்ள நரி என்னோட விசுவாசி. நான் சொன்னதுனாலதான் இவ உன்னை முனிவர்கிட்டே கூட்டு போனா. அப்படின்னா நீ ஒரு துரோகியா குள்ள நரி? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா அந்த சிங்கராஜா இந்த காட்டுக்கு ராஜாவா ஆன உடனே என்ன இந்த காட்டுக்கு மந்திரி ஆக்கிடுவாரு. அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் தான் நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது. அப்படின்னா அந்த முனிவரும் நான் அனுப்புன ஃபக்கீர் பாபாவே தான். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சாகாவரம் பெறுவதற்காகத்தான். உன் பிள்ளைய சாப்பிட்ட உடனே நான் சாகாவரம் பெற்று விடுவேன். சிங்கராஜா அந்த குட்டியாட சாப்பிட முன் வரும்போது அங்க உடனே சாமியார் வராரு. நான் சொன்னது கொஞ்சம் கேளு சிங்கராஜா. கதையில இன்னும் முடியல. சுவாமிஜி அங்க பார்த்த உடனே இந்திய விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீ அமுச்சு விட்டுற மிருகம் அங்க வேஷம் போட்டு வந்துச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, அது வர முன்னாடி அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நானும் முனிவரும் அவனை கைது பண்ணி சிறையில் அடைத்து விட்டோம். அப்பனா எங்களோட நாடகம் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா? ஆமா குள்ளநரி, நான் ஒரு அரசன். முழு காட்டையும் கண்காணிக்கிற எனக்கு உன்னை கண்காணிக்க தெரியாதா? அப்புறம் சாமிஜி வந்து சிங்கராஜா கிட்ட சொன்ன ரகசியம் என்னன்னா, அது என்னன்னா, இந்த நதியில குளிச்சுனா இங்க காட்டுல மழை பெய்யும். அதனாலதான். அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் மந்திரவாதி என்னோட கணவனோட சக்தி எல்லாம் எனக்கு வர வேண்டியது இருந்தது. அது இப்ப எனக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் நீ சக்தியால உன் சம்பாவை அந்த ஆடுனையும் தொடவே முடியாது. புரிஞ்சுக்கோ. என்னோட நாட்டுக்கு வந்து எனக்கே சவால் விடுறியா? நாங்க இந்தியர்கள் எங்க போனாலும் எங்க திமிரு அப்படியே இருக்கும். நான் சாகாவரம் பெறுவதிலிருந்து யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் இப்பவே இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட போறேன். சிங்கராஜா ஆட்டுக்குட்டியை சாப்பிட முன் வரும்போது சம்பா அவளோட சக்தியை வச்சு அடிச்சு துவைச்சிடுறா. ராஜா சிங்கத்தோட கணக்க முடிச்சிட்டோம். இந்த நம்பிக்கை துரோகி நிறைய என்ன பண்ண சுவாமி? எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் இப்பவே அவளை சாப்பிட்டு துரோகத்துக்கான தண்டனை கொடுக்கறேன். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தப்பு பண்றவனு என்ன மன்னிக்கிறதா பெரிய மனுஷப்பா. அதுக்காக தான் நீ இவனை மன்னிச்சு. சுவாமிஜி சொன்னதை கேட்டு அந்த ஆடு சிங்கத்தையும் நிறைய மன்னிச்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் திரும்பி அவங்க காட்டுக்குள்ளார வராங்க.
காட்டுக்குள்ள வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சம்பா, உன்னால தான் நம்ம காட்டுக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. அதனால நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமேல் நீயும் எங்க கூட இந்த காட்டிலே இருந்துரு. சிங்கராஜா சொன்னதை கேட்டு சம்பா சிங்கராஜா காட்டுலயே வாழ ஒத்துக்கிட்டா. இப்ப எல்லா விலங்குகளும் காட்டுக்குள்ள சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.